இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 30,000 ரூபாய் சம்பளம், ஒவ்வொரு வருடத்திற்கும் 5,000 அப்படின்றது சேலரி ஹைக் இன்கிரிமெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதாவது பப்ளிக் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துல அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதால பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபா இருந்தாலும் இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்றது 7 அக்டோபர் 2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் 24 செப்டம்பர் 2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் போஸ்டர் 2 கேட்டகரியா ரெக்ரூட் பண்றாங்க. ட்ரெயினி இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில TEBG அப்படின்ற கேட்டகரியில 488 நபர்களை தேர்வு பண்றாங்க. 2வது கேட்டகரி TEEM அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில 122 நபர்களை தேர்வு செய்யறாங்க அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்ஜினியரிங்ல என்னென்ன படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், இதெல்லாம் படிச்சவங்களுக்கு வேலை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதெல்லாம் படிச்சவங்களுக்கான வேலை. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கான வேலை. வயது வரம்பு 28 வயதுக்கு வேலை இருக்கக்கூடாது அப்படின்றத தான் எதிர்பார்க்கறாங்க. வயது வரம்பு ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற மாதிரி SC STக்கு 5 ஆண்டுகள், OBCக்கு 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்ச உடனே 35,000 ரூபாய்ன்னு இருக்கும். 2வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 35,000 ரூபாய் வாங்குவீங்க. இதுவே நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்றது வேலை அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும், மெரிட் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். SC ST PWD அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. அதர் அப்ளிகன்ட் எல்லாருக்குமே 177 ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாம் சம்மரியான இன்ஃபர்மேஷன், மேலோட்டமா வெளியில இருந்து பார்க்கும்போது. டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா நாங்க கொடுத்துருக்கோம். இது அப்ளிகேஷனுக்கான லிங்க், ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ்க்கான லிங்க், அட்வர்டைஸ்மெண்ட் வந்த லிங்க், இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். போய் கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, கோ த்ரூ பண்ணுங்க, உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். தென் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் வருஷம் 30, 2வது வருஷம் 35, 3வது வருஷம் 35,000, 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை நீங்க வச்சுக்கிட்டு தென் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க உங்களோட கேரியர் நோக்கி செட் பண்ணிக்கலாம். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி. கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய படித்த தகுதியான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கறது போது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சி. வேலை வாய்ப்பு பசி தீர்த்தோம் அப்படின்ற ஒரு வகையில தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.